சாப்பிடலாம். இதுதான் அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் முடிஞ்சது. நல்லா வச்சிட்டியா? அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இந்த வத்தல் மலை மேலே பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமான அழகான கண்ணை கவரும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில். இந்த கோயிலை தரிசிக்கணுன்னா ஒரு கண் இல்லைங்க, 1000 கண் இருந்தாலும் போதாது. அவ்வளவு அழகான சிவனுடைய சிலை வந்து இங்கே இருக்குது. கோயில் கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகான சிவன் சிலை வந்து வடிச்சிருக்காங்க. இந்த கோயில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோயிலை தரிசிக்கிறதுக்குன்னே நிறைய வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து போகிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற லிங்க வழிபாடு அப்படின்றது பௌர்ணமி நாட்களில் மிகவும் பிரசித்தியாக நடக்குது. இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியோ உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இங்கேருந்து கூப்பிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு? ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக தான் அந்த மாதிரி ரோடு வசதி, வண்டி வசதி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போனால் மருத்துவ வசதி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள்லாம். கிட்டத்தட்ட அப்போ எனக்கே உடம்பு சரியில்லாதெல்லாம் ஒரு டைமெல்லாம் வந்து இந்த தோணி கட்டி பெட்ஷீட் போட்டு கட்டியெல்லாம் கீழே கொண்டு போனாங்க. ரொம்ப மருத்துவ வசதி இல்லை. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சாவோ அதுக்கெல்லாம் ஒரு திடீர்னு கீழே தான் போய் ஆகணும், கீழே தான் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் ஆளுங்க மருத்துவ வசதி. அதுவும் இப்போயாவது ஓரளவுக்கு வழி நல்லா இருக்குது. அப்போல்லாம் அந்த மாதிரி மண்பாதை நடந்து தான் கரடு முரடு நடந்து போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போல்லாம். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் தூக்கி போவாங்க. ஒரு விபத்தை தூக்கிட்டு போனால் பாதியிலே கூட இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போய் தான் காப்பாற்றிருக்கலாமே, அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டது இருக்கு. இதுதான் எங்களுடைய அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் பேருந்து வசதியெல்லாம் கொடுத்து எங்கள் ஊரை நல்லா தரம் வைக்கணும்னு கேட்குறோம். தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தா இப்போ வத்தல் மலை இருக்கிறதே பெரும்பாலும் யாருக்கும் தெரியுதில்லை. அதனால் நாங்கள் அரசாங்கத்தை வைக்கிற கோரிக்கைன்னா இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்குங்க, ஒரு நல்ல சுற்றுலாத்துறையாக பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருக்கோம். அப்படின்னு பார்த்தா எங்களுடைய அந்த வத்தல் மலையோட தரமும் உயரும். டூரிஸ்ட் பிளேஸை பார்த்தா எங்களுடைய தரமும் உயரும், மக்களுடைய பொருளாதார ரீதியும் உயர வரும். அப்புறம் தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு பெரிய அடையாளமாக இப்போ தருமபுரியில் இந்த மாதிரி மலை இருக்கா, வத்தல் மலை இருக்கான்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகும் ஒரு சுற்றுலாத்துறைன்னா. அதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். தருமபுரின்னு சொன்னாலே ஒகேனக்கல்லும் தீர்த்தமலை கோயில் மட்டும்தான் பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக தெரியுது. ஆனால் அதை தாண்டி ஒரு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னா வத்தல்மலை. இது வந்து பெரிய அளவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும், எல்லாரும் பயன்பெறணும், கோடை வாசஸ்தலமாக இந்த இடம் மாறணும் அப்படின்னாக்க அரசாங்கத்தோட உதவி வந்து எதிர்பார்க்கப்படுது. போக்குவரத்து எங்களுக்கு அடிப்படை தேவையில் வந்து முக்கியமான ஒரு மனிதனுக்கு தேவையானது வந்து போக்குவரத்தும் ஒரு முக்கியமானது தான். அந்த விதத்தில் பார்த்தா எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப கம்மி. ஒரு கவர்மெண்ட்டு பஸ்ஸு கிட்டத்தட்ட எல்லா சுதந்திரம் வாங்கி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எங்களுடைய இடத்துக்கு இன்னும் கவர்மெண்ட் பஸ்ஸுன்றதை நாங்கள் பார்த்தது இல்லை. அதனால் எங்களுக்கு அடிப்படை வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இது ஒரு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தா மருத்துவம் தேவை. மருத்துவம் தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்டு ஒரு நல்ல மருத்துவமனை வேணும். நல்ல போதிய டாக்டர்ஸ் இங்கே அனைத்து ஸ்பெஷாலிட்டியும் இருக்கிற மாதிரி, நம்ம கீழே போகாமல் அனைத்து எந்த காய்ச்சல் வந்தாலுமே நம்ம இங்கே பார்க்குற மாதிரி தரம் உயர்த்தப்பட்டு வேணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். நம்ம வத்தல் மலைன்றதுனா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியுது தான் நம்ம வத்தல் மலை இருக்குது. இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஏரியா இருக்குன்றது ரொம்ப பேருக்கு தெரியல. ஆமாம், இங்கே வந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். அங்கே வீட்டில் கீழே இருந்தால் எங்கேயும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் வீட்டிலே இருப்பாங்க. சேலம்னா ஏற்காடு நல்லா ஃபேமஸ். நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க வத்தல் மலை வாங்க, நல்லா ஃபேமிலியோடு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனைங்க. இங்கே தேன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணா, வத்தல் மலைனாவே நமக்கு தேனும் ஓரளவுக்கு ஃபேமஸ் தான். கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் காட்டுக்கு போனால் நல்லா பெரிய பெரிய தேனெல்லாம் இருக்கும். அதை பார்த்தா இங்கே நிறைய பேர் போவாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து அதுவும் அடிப்படை தொழிலாக செய்கிறாங்க. ஆமாம், தேனில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தேன் பார்த்தா ஒரு 4 லிட்டர் 5 லிட்டராவது கிடைக்கும். லிட்டருக்கு அவங்க ரேட்டு போட்டு அதுவும் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான வருமானமாக பண்ணிப்பாங்க. கீழேலாம் பார்த்தா விற்பாங்க, தண்ணி கலந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விற்பாங்க. நமக்கு தூய்மையான தேன் அப்படிங்கிறது வந்தால் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. அப்படியே வீட்டிலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கலப்படமும் இல்லை. தேன் ரொம்ப நாளாக இங்கே ஃபேமஸ்ஸு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வத்தல்மலை தேனுக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்குது. அது அந்த அந்த எதிர்பார்ப்போட நீங்கள் தேன் வாங்கணுன்னாக்கா அங்கே நகரத்தில் வாங்குறத விட நேரடியாக இங்கே வந்து வாங்கினீங்கனாக்கா தூய்மையான ஒரிஜினல் வத்தல்மலை தேன் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு துளி தேனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3200 கலோரி சத்து இருக்குது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரிஜினல் தேன் வாங்கணும் அப்படின்னாக்கா நேராக அந்த பகுதி மக்கள்கிட்டே வந்து வாங்கும்போது தான் அந்த மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கும் சத்தான தேன் கிடைக்கும். அந்த பூவுக்கான மருந்து உரமெல்லாம் நம்ம வாங்கணும்னா கீழே தான் போக முடியாது. அது அரசாங்கம் இங்கே ஏதோ மாதிரி தற்காலிகமாக அரசு நிலையில் ஒரு சில கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு. அது ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த ஊரில். பூ நல்லா போட்டிருக்காங்க சார். உங்கள் பேர்? பேர் ரவி சார். எந்த ஊருங்க? நான் இதே ஒரு பெரிய ஊர், வத்தல்மலை பெரிய ஊர், இதே ஊரில். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸ்கூல் வந்து அப்போ நான் இருக்கும்போது ஒரு 5வது வரைக்கும் தான் இருந்தது. 5 வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கு மேலே பார்த்தா நாங்கள் கீழே தான் போனோம். கிட்டத்தட்ட மலைக்கு கீழே போய் படிச்சோம். ஆமாம், பொம்படி. நான் படிச்சதெல்லாம் பொம்பிளில் படித்தேன். அந்த பகுதியில் சாலை வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்போலாம் இது இப்போ ரீசெண்டாக ஒரு 2009 வந்தது. நான் 2007 9th படித்தேன். அப்போலாம் வந்து நடந்து போய் கீழே படிச்சுட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வாரம் வீக்கெண்டில் வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடலாம் ஊருக்கு. அந்த மாதிரி தான் படிச்சிருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தான் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாவே இப்போ ஒரு மூங்கல் குச்சியில் பெட்ஷீட்டை கட்டி கீழே தூக்கிட்டு போவோம். என்னையே நேராகவே அந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆமாம், உடம்பு சரியில்லை அந்த மாதிரி தான். ஒரு அர்ஜென்ட்டுனா கீழே போக முடியாது. ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிராமத்துக்கு மேலே இருக்குது. ஆமாம்மா, 7 கிராமம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஆமாம், இருக்கணும். இப்போ ரீசெண்டாக தான் 1 இயருக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டலு டெம்பரரியாக அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு ஆரம்ப சுகாதாரம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு பரவாயில்ல. இப்போ ஓரளவு இப்போ வந்து அதே பக்கத்தில் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக கட்டிட்டு இருக்குது. அதனால் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டு. இப்போ பார்த்தா நம்ம ஊருக்கு நிறைய பேர் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தா இப்போ சுற்றுலாத்துறையை ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்குது. இருந்தாலும் நமக்கு பஸ் விட்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டெப் வந்து எதுவும் வரல. ரொம்ப வருஷமா, ரொம்ப நாளாவே 2013 இந்த மாத்திரன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அதனால கொஞ்சம் விரைந்து எடுத்தா. ஆமாம், யார் வந்தாலும் பஸ் விட்றோம், வத்தல்மலைக்கு நாங்கள் பஸ் விட்டுறோம் அப்படின்றாங்க. அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் ரோடும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்கள் நல்லா இருக்கிறது இல்லை. இப்போ நல்லா இருக்கும். மழை பெஞ்சா எல்லாம் சரிஞ்சு போயிடும். அதை ரோடு சரியாக அமைச்சிட்டு பஸ் விடணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதுதான் ரொம்ப நாள் கோரிக்கை. இப்போ வண்டி இருக்கிறவங்க வந்துடுறாங்க. ரொம்ப பேர் இல்லாதவங்க ரொம்ப ஏழை தான். யாருமே படித்தவங்க இல்லை, ரொம்ப ஏழை தான். இப்போ தான் ஏதோ எங்கள் தலைமையில் தான் கொஞ்சம் படிச்சுட்டு வரோம். அதனால் பஸ் வசதி இருந்தால் தான் அவங்கள வர்றது கொஞ்சம் அது. அதில் நம்ம ப்ரைவேட் வண்டியில் அமௌண்ட்டு பார்த்தாலும் கிட்டத்தட்ட போகிறதுக்கு 60, வர்றதுக்கு 60, 120 ரூபா ஆகுது. ஆமாம், கிட்டத்தட்ட. நம்ம பஸ் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நேரத்துக்கு பஸ் டைமுக்கு நிற்பாங்க. நமக்கு வண்டி அந்த நேரம் கிடைக்காது. அதனால் ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு எங்கள் பேருந்து வசதி முக்கியம். இப்போ சார் சொன்ன மாதிரி போக்குவரத்து வசதி வந்து ரொம்ப முக்கியமானது. அது இருந்தால் பெரும்பாலான பிரச்சனையை தீரணும். ரெண்டாவது, இந்த இடம் வந்து சுற்றுலா தலமாக மாற்றினா அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானத்தோட வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமையும். இது வந்து இது வந்து இந்த பகுதி மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஊரில் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பூ போடுறாங்க. இந்த மல்லிகைப்பூ பூச்செடி. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட். ஆமாம், பூ வருமானம். இதுக்கு முன்னாடி எல்லாமே வெளியில் கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி வெளியில் போய் தான் கட்டட வேலை பார்த்தா இருந்தாங்க. இங்கே அவ்வளோ பெருமான வருமானம் இல்லை. இப்போ எல்லாம் பூ போடுறதுனால ஓரளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பேசிக் ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு வருமானம் வர. ஆமாம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு 500-600 இருக்கு மினிமம் சமாளிக்கிற அளவுக்கு இப்போ டெவலப் ஆகுது. இன்னும் இதுக்கான அந்த பூ வளர்ச்சிக்கான தேவை கவர்மெண்ட் அரசாங்கம் இங்கேயே அதுக்கு மருந்து கடையோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா நம்ம அதுக்கான தொழில்நுட்ப உதவிகளையும் கொஞ்சம் செஞ்சா அரசாங்கம் அதுதான் ஒரு கோரிக்கை. இன்னும் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான வசதி இருக்கும். அதுக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. 2வது கொடுக்கணும். 10வது படிக்கிறது வந்து இங்கே தான் வராங்க பசங்க பூரா. 2 கிலோமீட்டர் மழை துளி வந்து ரொம்ப வந்தாலும் ரொம்ப ரிஸ்க்குங்க. காகிதம் போத்துக்கிட்டு தான், பேப்பர் போத்துக்கிட்டு தான் வரணும். சரிண்ணா, உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் விவசாயத்துக்கோ இல்லை தொழில் செய்கிறதுக்கோ ஏதாவது உதவி எந்தெந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க? வேறு எந்த மாதிரி பண்ணி இந்த உதவி இல்லைங்களா? வெளியில் வேலைக்கு போகிறாங்க, இதை விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ பெரும்பாலானவங்க வந்து வெளியில் போய் தான் வெளியில் போய் மாதிரி எந்த வருமானம் கிடையாது. வருமானம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை பெங்களூர் போகிறாங்க, கார வேலை செய்கிறாங்க, இல்லை மேஸ்திரி வேலை செய்கிறாங்க. பெங்களூர் போகிறாங்க, திருப்பூர், கோயம்புத்தூர். இந்த இடத்துல வந்து பார்க்கு அமைக்கிற மாதிரியும் ரோடு போடுற மாதிரியும் சொன்னாங்க. இது டூரிஸ்ட் பிளேஸாக மாறினா அது பற்றி தெரியலைங்க. தெரியல. ஓரளவுக்கு மாறிச்சுன்னா ஏதாவது வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிண்ணா, நன்றி.
சரி சமத்துங்க. ஆ அதனால நாங்கள் வந்து பாப்புலேட்டுப்பட்டி போகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து தருமபுரி போய் கடத்தூர் போகிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு 100 ரூபாய்க்கு பஸ் சார்ஜ் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஆகுதுங்க. எங்களுக்கு வந்து இப்போ பால்சாலம் வந்து இப்படி நேரடியாக போனோம்னா சுங்கரலி போனோம்னா பாப்புலேட்டுப்பட்டி போய் 10 ரூபாய் தாங்க ஆகுது. ரைட். 10 15 ரூபாய் ஆகுது. இப்போ நல்லமல்லி வழியாக போகிறத விட இது இது உங்களுக்கு ரொம்ப பக்கம். பக்கங்க. அதனால இந்த ரோடு இருந்தால் ஆமாம், ரோடு இருந்தால் பரவாயில்லைங்க. வழியும் வந்து நல்ல வழி. எந்த வந்து பாலங்களும் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. ஷார்ட்கட்டான வழி. ஷார்ட்கட்டான வழி ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குது. எந்த நேரமும் ஜனம் 24 மணி போக்குவரத்து. இப்போ அனுமதி கொடுக்காதனால கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், அது அனுமதி கொடுத்தனால வனத்துறையில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து எல்லாமே வந்து இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் தாலுகா ஆஃபீஸுக்கு போனாலும் பிடி ஆஃபீஸ் வந்து முறப்புருங்க. ஓ, உங்களுக்கு தேவையான எல்லா ஆஃபீஸும் முறைப்பூர்ல இருக்கு. அந்த பக்கம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? லட்சுமணங்க. எந்த ஊருண்ணா? வத்தல்மலை பால் சிலம்புங்க. பால் சிலம்புங்களா? இங்கே வத்தல்மலை வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கான இடம். இங்கே அதிகமாக என்னென்ன பயிர் பண்ணுறாங்கண்ணா? பயிர் வந்து ராகி, சாமை, இது மாதிரி காப்பி இருக்குது. மீதி எலுமிச்சி மலமும் இருக்கா? இருக்குது, எலுமிச்சி இருக்குங்க. இப்போ நீங்கள் இங்கே விளையிற பொருளெல்லாம் எந்த மார்க்கெட், எங்கே மார்க்கெட்டுக்கு? மார்க்கெட்டுக்கு அந்த நல்லமல்லி கொண்டு போகிறாங்க. ஆரியம், சாமி, இதெல்லாம் நல்லமல்லி. இதெல்லாம் வந்து வரவங்க ஜனங்கள் அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு தன்னோட தேவைக்காக வச்சுக்கிறாங்க. இந்த பகுதியில் விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கிற குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி காப்பி அதிகமாக பயிரிடுறாங்க. இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்க சில்வர் ஓக் மரங்கள், காப்பி, மிளகு, பலாப்பழம், வாழைப்பழம் மற்றும் நிறைய மலர் சாகுபடிகள் பார்க்க முடியுது. கீரை வகைகள், திணை வகைகள் வந்து அதிகமாகவே இங்கே பயிரிடுறாங்க. இது வந்து மக்களுடைய பெரும்பான்மையான தொழில் வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருக்குது. இப்போ அதில் குறிப்பாக புறநானூற்றில் வந்து ஒரு முக்கியமான அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகுக்காக வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவே பிடிச்சாங்க அப்படின்ற ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மிளகு செடி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மிளகு செடி வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கு ஒரு வெத்தலை செடி மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், இதுதான் மிளகு. புறநானூற்று வரிகளில் என்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்கனாக்கா, பொன்னை சுமந்து வந்து கோல்டு எடுத்துகிட்டு வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து தங்கத்துக்கு நிகரான மிளகு வாங்கிட்டு போனாங்க. இந்த மிளகோட எடையும் தங்கத்தோட எடையும் சமமாக கொடுத்து இங்கேருந்து மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க. அவ்வளவு மதிப்புமிக்க பொருள் தான் இந்த மிளகு. இது இந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியமான பொருளாதார பொருளாக, பணப்பயிராக இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து எப்பயுமே குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவறதுனால இங்கே காப்பி பயிரிட அரசு வந்து பல மலைவாழ் மக்களுக்கு வந்து லட்சக்கணக்கான நிதி உதவிகளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருளாதார மற்றும் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் செய்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து விவசாயத்தில் முழுமையாக செய்கிறாங்க. இதில் மக்களுடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடுகள் வளர்க்குறது, இது போன்ற. நான் என்னென்ன நினச்சேன் இந்த வத்தல்மலையை பற்றி எடுக்கலான்ட்டு. பாட்டு வேறு போட்டு மைண்டு மாறுது.